ஹலோ, வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இன்னைக்கு என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நெட்ஃப்ளிக்ஸில் டைரக்டாக ரிலீஸ் ஆகிருக்க மா பெஹன் அப்படின்ற ஹிந்தி ஃபிலிம் தான். இது வந்து மாதுரி தீக்ஷித்தும் திருப்தி திம்ரியும் லீட் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம் தான் இது. மாதுரி தீக்ஷித் வந்து ஒரு சிங்கிள் மதராக ஒரு காலனியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. அண்ட் அவங்க வந்து திடீர்னு ஒரு நாள் நைட்டு வந்து அவங்க டாட்டர் 2 பேருக்கும் ஃபோன் போட்டு, திருப்தி திம்ரியும் இன்னொருத்தவங்களும் இவங்களோட டாட்டர்ஸாக வருவாங்க. அவங்களுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி வீட்டில் வந்து ஒருத்தவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க 2 பொண்ணுங்களும் அந்த வீட்டுக்கு வருவாங்க. எதிர்த்த வீட்டில் இருக்கிற ஒரு குப்தான்ற ஒரு கேரக்டர் வந்து அவங்க வீட்டில் வந்து இறந்து போய் கிடப்பாங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்லாம் இவங்க கேட்குறப்ப இந்த மாதிரி அவர் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணார் அப்படின்ட்டு. பட் வந்து அப்பப்போ என்ன காமிப்பாங்கன்னா, மாதுரி தீக்ஷித் கேரக்டரே வந்து ஒரு அஃபேர் உள்ள கேரக்டர் மாதிரி, ஒரு பிரின்சிபல்லாம் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் மாதிரி காமிப்பாங்க. ஸோ வந்து ஆடியன்ஸ் வந்து ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்க, அவங்க சொல்கிறது உண்மையா இல்லையானா. அதே மாதிரி அவங்க பொண்ணுங்களுக்குமே வந்து அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இதுக்கு இடையில வந்து ஒரு பாடியை டிஸ்போஸ் பண்ணலான்னு தூக்குறப்ப என்ன ஆகும்னா, திடீர்னு அவர் முழிச்சுப்பாரு. அண்ட் அவங்க வீட்டில் வந்து அவர் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் இருக்கும் 1 வீக்கில். ஸோ இந்த கல்யாண கலாட்டாக்கு நடுவில் இவங்க அந்த பாடியை தான் அவர் வந்து மயக்கத்தில் இருக்கிறப்ப அவர் எப்படி வந்து அந்த வீட்டில் வந்ததுலேருந்து தப்பிச்சாங்க அப்படின்றது தான், அந்த கேஸ்லேருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றத ஒரு காமெடியாக ட்ரீட் பண்ணுறேன்னு சொல்லி கடைசியில் ஒரு மெசேஜ் மாதிரி வச்சு வேறு மாதிரி முடிச்சிருக்காங்க. இது வந்து இப்போது இது ஒரு ஜென்ராகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ரீசெண்டாக நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ பரிமளா அண்ட் கோல கூட இதே மாதிரி தான் ஒரு மர்டர் பண்ணி அது வீட்டில் எப்படி மறைக்கிறது அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இது வந்து இப்போ திருஷ்யம் வந்து ஒரு சீரியஸாக எடுத்த மாதிரி இப்போ அந்த கான்செப்டை வச்சு நிறைய பேர் வந்து காமெடியாக ட்ரை பண்ணுறாங்க. இது ஒரு இதுவாகிடுச்சு, இப்போ ட்ரெண்ட் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, காமெடிஸ்லாம் வந்து ஒரு சில இடம் தான் சரி போகிறது, நிறைய இடத்துல வந்து ஒரு மாதிரி கிரிஞ்சாக தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் காமெடி ட்ரீட்மெண்ட் சரியாக பண்ணாதனால வந்து கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ஒரு மெசேஜ் சொல்கிறக்கூடிய விஷயங்கள்லாம் கூட நமக்கு வந்து சரியாக அழுத்தமாக பதியல. இது ஒரு இன்டென்ஸான ஒரு மிஸ்ட்ரி ட்ராமாவாக கொடுத்து கடைசியில் மெசேஜ் கொடுத்துருந்தா நல்லா வந்திருக்கும். இது ஒரு காமெடியாக ட்ரீட் பண்ணி அப்புறம் கடைசியில் வந்து இல்லை அப்படி கிடையாது, இதெல்லாம் தான் உண்மை, ஒரு சிங்கிள் மதரோட கஷ்டத்தெல்லாம் வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கடைசியில் காமிக்கிறது வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு கேரக்டரை வந்து டிஃபைன் பண்ணி கடைசியில் வந்து அதை அப்படியே வேறு மாதிரி மாற்றி காமிக்கிறது வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ரொம்பவுமே ஒரு சுமாரான ஒரு ஃபிலிம் தான். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஸ்கிப் பண்ணுறதே பெட்டர் தான். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு காமெடி உள்ள ஒரு படம் பிடிக்கும்னா கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுல் காமெடியாகவே எடுத்துருக்கலாம். தேவையில்லாமல் வந்து கடைசியில் ஒரு சென்டிமெண்ட் வச்சு மெசேஜ் வச்சு முடிக்காமல் ஃபுல் காமெடியாக எடுத்திருந்தாலே நல்லா இருந்திருக்கும். தேங்க்ஸ், பாய்.